ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏன் இங்கே நிறைய பேர் எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? சொல்லப்போனால் நிறைய நேரம் நல்ல விஷயந்தான் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலோ, ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு தப்பான கமெண்ட்டை வச்சாலோ அங்கே என்ன நடக்குது? அந்த ஃபுல் டேவுமே நீங்கள் மூட் ஆஃப் ஆகிடுறீங்க. இல்லைனா நைட்டு தூங்க போகும்போது ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ஏன்? நம்ம பிரெயினே இப்படி தான் டிசைன் ஆகிருக்குங்க. இந்த வீடியோவில் பீப்புள் ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்னு மட்டும் இல்லாமல் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கூட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது மக்கள்லாம் எங்கே வாழ்ந்தாங்க? வீடு கட்டியாக வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு தேவையானது சந்தோஷம் கிடையாது. நம்ம இந்த காட்டில் நம்மளை பாதுகாத்து இருந்துக்கணும். ஏன்னா அதே காட்டில் தான் மனுஷங்களும் இருக்காங்க, மிருகங்களும் இருக்காங்க. ஸோ அதுங்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டா போதும்னு நினச்சி தான் வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டால் ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது, இருட்டுனா அங்கே ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னே நம்மளோட பிரெயின் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒஸ்ட் கேஸ் தான் யோசிக்கும். இதை தான் நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவிட்டி நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். அவங்க அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு வேலையாக கூட இருப்பாங்க. பட் நம்ம மைண்ட் நமக்கு என்ன தெரியுமா சொல்லும்? அவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க போல் அப்படிங்கும். நம்ம பாஸு ஏதோ ஒரு டென்ஷனில் நம்மக்கிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மைண்ட் நம்மள்கிட்ட என்ன சொல்லும்? அவர் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாரு அப்படிம்போம். இப்போ நம்ம மொபைல் எடுத்து ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கப்புளோ ஏதோ ஒரு பர்சனோ ஹாப்பியாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க லைஃப்லாம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கல, பர்ஃபெக்டாக இருக்கல, பட் நம்ம லைஃப் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நம்ம மைண்டு நம்மளை நினைக்க வைக்கும். உண்மை என்னென்னா, இது எல்லாமே 90% நம்மளோட இமேஜினேஷன் தான். ஆனால் இதை நம்ம பிரெயின் என்ன தெரியுமா பண்ணும்? அதை ஒரு கதையாக க்ரியேட் பண்ணி அதை உண்மைன்னு நம்ப வைக்கும். நெகட்டிவ் திங்கிங் ஒரு லூப் மாறிங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு பயத்தோடையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடையும் இருந்தால் நம்ம லைஃப்பில் இதுதான் திரும்ப 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 நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்கள் லைஃபு நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபு ஒரே ஒரு லூப்பில் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வாழ்ந்துட்டுருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட். முன்னாடி நடந்த கஷ்டம், நமக்கு நடந்த லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், நம்மளை அசிங்கப்படுத்தின விஷயமா இருக்கலாம், நம்மளை நிறைய பேர் நம்ப வச்சு முதுகில் குத்தின விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பிரெயினை திரும்ப 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 நினச்சி அது என்ன நினைக்கும்னா, நம்ம இதை நினச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு அடுத்த தடவை இதை நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை நமக்கு திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னால், நம்ம இதை நினைக்க நம்ம லைஃபு ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஷேடில் தான் நம்மளை பற்றி திங்க் பண்ண வைக்கும், நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கும், நம்மளை நெகட்டிவாக தான் வாழ வைக்குது. இந்த நெகட்டிவிட்டியோட டீப்பான காரணங்கள் என்ன தெரியுமா? ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு மற்றவங்களுக்காக பயந்து நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும். நம்மக்கிட்ட இருக்க லோ கான்ஃபிடென்ஸ், அதாவது என்னால் இது எப்படி முடியுன்ற மைண்ட் செட்டே தப்பு. அதை தயவு செஞ்சு தூக்கிடுங்க. இன்னொன்று, நம்ம பண்ணுறது கம்பேரிசன் ட்ராப் பண்ணுவோம். அவங்க லைஃப் நல்லாயிருக்கு, பட் என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணுற கம்பேரிசன் ட்ராப்பு. அடுத்தது நெகட்டிவிட்டி என்விரான்மெண்ட். டாக்ஸிக் பீப்புளோட சேர்ந்தா நமக்கு டாக்ஸிக்கான தாட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் பேசுகிறவங்களோ பழகிறவங்களோ பாசிட்டிவான பர்சனாக தேடி பேசுங்க, பழகுங்க. அடுத்து லேக் ஆஃப் பர்பஸ். நீங்கள் எப்போவுமே குழப்பத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நெகட்டிவிட்டியை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த நெகட்டிவ்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன தான் வழின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு அவேர்னஸ். உங்களுக்கு இந்த மாதிரி தப்பாவோ உங்கள் பிரெயின் உங்களுக்கு நெகட்டிவாக யோசிக்குதுன்னு உங்களுக்கு வந்த உடனே அதுக்கிட்ட கேளுங்க, இது உண்மையா இல்லை இமேஜினேஷனான்ட்டு. அப்போ உடனே அது பயந்துட்டு அந்த தாட்டை கொடுக்காம போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம மைண்டு சொல்லும், இது கண்டிப்பாக உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படிங்கும் போது நீங்கள் அதுக்கிட்ட சத்தமாக சொல்லுங்கள், என்னால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது, இதை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வழியை நம்ம மைண்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக சொல்லும். தேர்டு ஆக்ஷன் எடுங்க. எப்போவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாமா வேணாமா, இதை இப்போ ஆரம்பிக்கலாம், அப்போ செய்யலாம், இன்னும் 10 நாள் கழித்து செய்யலாம், 12 நாள் கழித்து செய்யலாம், அடுத்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இல்லாமல்
ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருச்சா, அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. அதை செய்கிறதுக்கான முதல் படியை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து கண்ட்ரோல் இன்புட். உங்ககிட்ட நெகட்டிவ் தாட் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள், நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. நெகட்டிவாக வர உங்கள் மைண்ட் உங்களுக்கு கொடுக்குற நெகட்டிவான கமெண்ட்டெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி உங்கள் மைண்டுக்கிட்டே திரும்ப கொடுக்க உங்கள் மைண்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது இல்லாமல் தினமும் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே உங்ககிட்ட இருக்க விஷயங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களை பற்றி நல்ல விதமான அஃப்ரிமேஷன் சொல்லுங்கள். உங்களோட ஃப்யூச்சரை டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சோல்ஃபுல்லாக விசுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்களோட பிரெயின் உங்களோட எனிமி இல்லை, அதுதான் உங்கள் பாடி கார்டே. ஆனால் அது நம்மளை ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை ரிஸ்க் எடுக்கவே விட மாட்டேங்குது. நீங்கள் கண்ட்ரோல் எடுத்தால் நெகட்டிவ் திங்கிங்கை உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றலாம். உங்களோட லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறது உங்களோட சிச்சுவேஷன்ஸ் கிடையாது, உங்களோட திங்கிங் தான். நெக்ஸ்ட் டைம் நெகட்டிவ் தாட் வந்தால் அதை நம்பாதீங்க. அதுக்கிட்ட சொல்லுங்கள், இது நான் கிடையாது, என் பிரெயின் பேசுது அப்படின்னு சத்தமாக சொல்லுங்கள். இனிமேல் உங்கள் பிரெயின் உங்ககிட்ட நெகட்டிவான விஷயத்த கொண்டே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.